அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய வலையொலியில் கடந்த காலத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான வினா விடைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் முதலாவதாக 2022ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிமினரி தேர்வில் கேட்கப்பட்ட வினா விடைகளை 3 பகுதிகளாக பார்த்தோம். பகுதி 1 தமிழ், பகுதி 2 பொது அறிவு, பகுதி 3 இங்கிலீஷ் 3 பகுதியாக பார்த்தோம். அதே போல் 2018 பார்த்துருந்தோம், 3 பகுதியாக பார்த்துருந்தோம். இப்போ இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2017 கேட்கப்பட்ட வினாக்களை 3 பகுதியாக பார்க்க போகிறோம். அப்போ இன்றைய முதலாவதாக பொது தமிழ் பார்க்குறோம். 2017 பொது தமிழில் கேட்கப்பட்ட 100 வினாக்களுக்கான விடைகளை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். இதனுடைய டீட்டெயில்டு ஆன்சர் வித் ரிலேட்டிவ் தொடர்பு படுத்தி படிக்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் எது? கரிசாலை, கையாந்த கரை, சிங்கவல்லி, தேகரசம். இவற்றில் கரிசாலை அப்படின்னாலும் கரிசலாங்கண்ணியை குறிக்கும், கையாந்த கரை அப்படின்னாலும் கரிசலாங்கண்ணியை குறிக்கும், தேகராசம் அப்படின்னாலும் கரிசலாங்கண்ணியை குறிக்கக்கூடியது தான். அப்போ சிங்கவல்லி அப்படிங்கிறது கரிசலாங்கண்ணியை குறிக்காத சொல். அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது? நிரல் நிறை பொருள்கோள், ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள். அப்போ இந்த பாடலில் வந்திருக்கிற திருக்குறளில் வந்திருக்கக்கூடிய பொருள்கோள் எது அப்படின்னா நிரல் நிறை பொருள்கோள். கேண்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? துன்பம், பகை, நட்பு, வலிமை. இதில் கேண்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பகை. பாலை நிலத்திற்குரிய பல பறவைகள் எது? கிளி, மயிலா, நாரை, அன்னமா, புறா, பருந்தா, கடற்காகமா. இதில் பாலை நிலத்திற்குரிய பறவை புறாவும் பருந்தும். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத் திறந்தாரை எண்ணி கொண்டற்று அப்படிங்கிற திருக்குறளில் வரும் மோனை. மோனை அப்படின்னா முதல் எழுத்து. இதில் எந்த வகையான மோனையுடைய உட்வகைகள் வந்திருக்கு, இதில் எந்த வகையான மோனை வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பொழிப்பு மோனை வந்திருக்கு. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். இதில் அமைந்துள்ள தொடை நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடி முரண் தொடை. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன் என்ற குறளில் வந்துள்ள தொடை நயம் எது அப்படின்னா அடி முரண் தொடை. அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. இப்போ இதெல்லாம் நமக்கு இது சிலபஸில் கிடையாது. நமக்கு இருந்தாலும் 2017 சிலபஸில் இருக்குது. என்னென்னா அசை அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் கொடுக்காதது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கும். அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான எழுதணும் அப்படின்னா இதில் என்னென்ன வரும் அப்படின்னா நிறை, நிறை, நேர் அப்படின்னு வரும். எப்படி பிரிக்கலாம்னா அரி அப்படிங்கிறது ஒன்று, அரி, அப்புறம் எவர் அப்படிங்கிறது ஒன்று, யுற்றுள் அப்படின்னு 3ஆக பிரிக்கும். இதில் நிறை, நிறை, நேர் அப்படின்னு பிரிக்கலாம். சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? 1/4, 1/2, 1/3, 1 மாத்திரை. சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் 1/2 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் எது? இந்த சென்டென்ஸ் வாக்கியத்தை ஒரு நூலில் இருக்குது. பெரும்பாலும் இதெல்லாம் நன்னூல், அந்த தொல்காப்பியத்தில் தான் இது போன்ற இலக்கணம் தொடர்புடைய நூல்கள் இதில் தான் சொல்லியிருப்பாங்க. இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா அப்படிங்கிற குறிப்பிடப்படும் என்ற வரி உள்ள நூல் நன்னூல். பின் வருவனவற்றுள் பொருந்தாததை எடுத்து எழுதுக. அரசன் வந்தது, வந்தான் அப்படிங்கன்னு சொல்லணும். இது திணை வழு. அரசன் இதில் என்ன வழு வந்திருக்கு? திணை வழு வந்திருக்கு. கபிலன் பேசினான், பேசினாள். ஆண், கபிலன் என்பவன் ஆண், ஆனால் பெண்பால் சொல்லியிருக்கிறதால் இதை பால் வழு, ஆண்பால் பெண்பால் பிரச்சனை வந்திருக்கு. குயில்கள் கூவியது என் வழு. குயில்கள் கூவின, சிங்குலர் ப்ளூரல் ப்ராப்ளம். கமலா சிரித்தாய், காலம். கமலா சிரித்தாள்,
காலம் 3 காலத்தில் தவறாக வந்திருக்கிறதால இதில் பொருந்தாதது மீதி எல்லாமே இருக்குது. அதாவது பொருந்தாததை எடுத்து எழுதும்பொழுது இதில் திணை இருக்குது. கமலா சிரித்தாய், இதுலேயும் என்ன வரணும், காலம் கிடையாது. இதில் கால வழு சொல்லியிருக்கிறாங்க. சிரித்தாள் தாய் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இதில் சரியான வழு இல்லை. அதனால் ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது இதுலேயும் பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. பொருந்தாதது தான் 5 கிலோ அப்படின்னா எடுத்தல் அளவை ஆகு பெயர் தான். 4 லிட்டர் முகத்தல் அளவை ஆகு பெயர். 3 மீட்டர் நீட்டல் அளவை ஆகு பெயர். இந்தியா வென்றது அப்படிங்கிறது உவமை ஆகு பெயர்னு கொடுத்துருக்குறாங்க. இது தவறானது. இந்தியா வென்றது என்பது உவமை ஆகு பெயர் இல்லை, தவறானது. அடுத்தது வேர்ச்சொல் கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து தொழிற்பெயரை கண்டறியணும். வா என்ற சொல்லின் தொழிற்பெயர். வா என்ற சொல்லின் தொழிற்பெயர் வருதல். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளின் அகர வரிசையில் வரிசைப்படுத்தி எழுதணும். அகர வரிசை அப்படின்னா எப்படி வேணாலும் இருக்கும். பல விதிகள் நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே நம்ம தனி பிளேலிஸ்ட் நம்மளுடைய குரூப் வலையொலியோடைய தனி பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கோம். தேவைப்படும் நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்ன விதி அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்போம். இடமிருந்து வளம், வளம் இருந்து இடம், அப்புறம் இடம் வளம், இடம் வளம், நிறையா விதிகள் இப்போ சொல்லியிருப்போம். முதல்ல காக்கா கீக்கி கூக்கு கேக்கி அந்த வரிசையில் பார்க்கும்போது ஒரே வரிசையில் இடமிருந்து வளமாக இருக்குது. கா வரிசை தான், குறில் கா இல்லை. அதனால் நெடில் காவில் இருந்து போகிறோம். கா கா கீ கீ கூ கூ, காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி அப்படிங்கிறது சரியான விடை. இனிய நண்ப இதனுடைய இலக்கண குறிப்பு தரிக. இனிய நண்ப அப்படின்னா குறிப்பு பெயரச்சம். நண்ப அப்படிங்கிறது பெயரச்சம். அதில் இனிய அப்படின்னு ஒரு சொல்ல குறிப்பிட்டு சொல்கிறதால தான் இதை நம்ம குறிப்பு பெயரச்சம்னு சொல்கிறோம். மற்ற ஆப்ஷனை பாருங்கள். தெரிநிலை பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம், குறிப்பு வினையச்சம். இது வினையா பெயரா அப்படிங்கிறதுல சந்தேகம் வந்துச்சுன்னா பாருங்கள். ஆ அப்படின்னு முடியணும் அப்படின்னா அது பெயரச்சம். அப்போ குறிப்பு பெயரச்சம் எது அப்படின்னா இனிய நண்ப. எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது, நொச்சி என்ற சொல்லின் பொருள் மதில் காத்தல். மதில் காத்தல் அப்படிங்கிறது தான் நொச்சி. அடுத்தது பொறுத்துக. சொல் பொருள். வனப்பு, அடவி, வீறு, மதுரம். பெரும்பாலும் இது போல் சொல்ல 4 வார்த்தைகள் கொடுத்துருக்கும்போது குறைஞ்சபட்சம் நமக்கு 1ஆவது தெரிஞ்சிருக்கும், 2 கூட தெரியலாம். 1 தெரிஞ்சிச்சுன்னா அதை முதல்ல கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அது அதில் போட்டி இருந்துச்சுன்னா மற்றதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து எடுப்போம். இப்போ இதில் வனப்பு, அடவி, வீறு, மதுரம் அப்படிங்கிற வார்த்தைகளை பார்க்குறோம். வனப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள்படும். வனப்பு அப்படின்னா அழகு. அடவி என்றால் காடு. வீறு என்றால் வலிமை, வீறு. மதுரம் என்றால் இனிமை. இது 2, 4, 1, 3 அப்படிங்கிற வரிசையில் இருக்குது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்ததாக நூல்களையும் நூல்களின் ஆசிரியர்களையும் பொருத்துதல். திரிகடுகம், ஆசார கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் அதுபோல் ஏதாவது ஒரு நூல் தெரிஞ்சிருந்தாலும் போதும், மற்றதை கம்பேர் பண்ணலாம். திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். அப்போ 2, 1, 4, 3 அப்படிங்கிற வரிசையில் இருக்குது. ஆப்ஷன் ஏ விடை. தமிழ் விடு தூதின் ஆசிரியர் யார்? தமிழ் விடு தூது என்ற நூலின் ஆசிரியர் இதுவரைக்கும் கண்டறியப்படலை. அதனால் ஆப்ஷன் அறியப்படவில்லை. ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது? ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னென்னு பார்க்கும்பொழுது நாதகுமார காவியம், நீலகேசி, சூளாமணி எல்லாம் வரும். குண்டலகேசி வராது, இல்லாத நூல். அப்போ ஐஞ்சிறு காப்பியங்களில் வராத நூல் குண்டலகேசி. இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதியாரா, பாரதிதாசனா, சுரதாவா, திருவள்ளுவரா? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன்.
கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் பெரியாழ்வார், அப்பூதி அடிகள், மாணிக்கவாசகர், அப்பர். இதில் கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார் அப்படின்னா அப்பர் அவர்கள்தான். ரூபாயத் என்ற சொல்லின் பொருள் என்ன? 3 அடி செய்யுள், 4 அடி செய்யுள், 2 அடி செய்யுள், 5 அடி செய்யுள். இதில் ரூபாயத் அப்படின்னா 4 அடி செய்யுள் என்று பொருள்படும். அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? இங்கிலாந்து, சீனா, உருசியா, அமெரிக்கா. அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசியா. வைதோரக்கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இந்த பாடல் வரியை பாடியவர் யார்? வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. ஒரு மற்ற வினாக்களுக்கெல்லாம் நம்ம ஃபைனல் ஆன்சரு டிஎன்பிஎஸ்சி விட்டுருந்தாங்கன்னு சொன்னோம். இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. 2018 நடந்த தேர்வுக்கெல்லாம் வந்து விடையில் வந்து கரெக்ஷன் இருந்துச்சுன்னு நம்ம சொன்னோம். இதில் வந்து அப்படி ஒன்றும் ஆன்சர் கீ ஃபைனல் ஆன்சர் கீ தரலை. இருந்தாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நாம் அதை பற்றி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்குறதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த கொஷின் வந்து பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே அப்படின்னு பாடியவர் குடும்பை சித்தர், திருமூலர், கடுவெளி சித்தர், கவிமணி. இதில் பாடலை பாடியது கடுவெளி சித்தர். 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிருடைய பெயர் என்ன? ஒவ்வொரு வயதுக்கும் நம்ம அந்த பெண்களை பிரிச்சிருக்காங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் என்ற பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் 26லேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களின் பெயர் என்ன அப்படின்னா தெரிவை. குமரகுருபரர் மொழிகளில் புலமை மிக்கவர்? தமிழ், வடமொழி, இந்துஸ்தானின்னு சொல்கிறது, அதுதான் இந்துஸ்தானின்னு சொல்கிறாங்க. குமரகுருபரர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி மொழிகளில் புலமை மிக்கவர். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் கம்பர், திருவள்ளுவர், இளங்கோ, வள்ளலார். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பாடல் வரிகள் நூல் பாடல் வரி. இதிலிருந்து குறைந்தபட்சம் 3 வினாக்களும் அதிகபட்சம் 5 வினாக்களும் வருது நமக்கு டிஎன்பிஎஸ்சி. எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, தமிழ் தகுதி தேர்வாக இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும், டெட்டாக இருந்தாலும். அதனால் நாம் பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகள், அது இடம்பெற்றுள்ள நூல்கள், நம்ம முதல்ல பாடப்புத்தகத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அடிஷ்னலாக வெளியில் தெரிஞ்சுக்கலாம். இதுவும் நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம் நம்மளுடைய சேனலில் பாருங்கள். இயற்படு பொருளால் கண்டது மறந்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? சேக்கிழார், திருநாவுக்கரசர், இளங்கோவடிகள், பாரதியார். ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். ஆப்ஷனில் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர்னால் நமக்கு கன்ஃபியூஸ் வரும், அதில் பிரச்சனை வரும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் திருப்பதிகம் அப்படின்னாலே அது தொடர்புடையவருக்கு வந்து திருநாவுக்கரசர் மட்டும்தான். சேக்கிழாருக்கோ, இளங்கோவடிக்கோ, பாரதிக்கோ தொடர்பு இல்லை. ஆனால் ஆப்ஷன்லேயும் ஒரு சில டைம் வந்து ஆப்ஷன் கஷ்டமானதாக இருக்கும், ஒரு சில டைம் ஆப்ஷனை பார்த்து ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணுறது போல் இருக்கும். அப்போ ஒன்று கொலாம் என்று திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? சிறப்பு பெயரில் பார்த்துருப்போம். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். திருமூலரின் திருமந்திரத்தை தான் தமிழ் 3000 அப்படின்னு சொல்கிறோம். 9 நாழி உடுப்பவை 2 என்று பாடிய புறநானூற்று புலவர் யார்? முன்னாடி சொல்லியிருந்தோம், பாடல் வரி கொடுத்து எந்த நூல்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பாடல் வரி கொடுத்து எந்த ஆசிரியர் அப்படின்னு கேட்குறாங்க. 9 நாழி உடுப்பவை 2 அப்படிங்கிற பாடல் வரி என்ன நூலுன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. என்ன நூல்? புறநானூறு நூல். அப்போ புறநானூற்றுடைய ஆசிரியர் யார்
அந்த ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அதில் நமக்கு கன்ஃபியூஸ் வரும். அப்போ இதில் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் தான் 9 நாழி உடுப்பவை 2 என்ற நூலின் ஆசிரியர். உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? திருக்குறள் வரிகள். திருக்குறளில் ஒரு பாட்டு குறள், அதோடைய பொருள் இது. உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். சீராபுராணத்தை இயற்றியவர், எளிமையான வினா, சீராபுராணத்தை இயற்றியவர் உமறு புலவர் சீதக்காதி அபுல் காசிம் திருநாவுக்கரசர். சீராபுராணத்தை இயற்றியவர் உமறு புலவர். அடுத்ததாக சொல்லும் அதாவது அதோடைய வினை மரபுகள். காகம், குதிரை, சிங்கம், குயில், இது ஒவ்வொன்றும் அதனுடைய எப்படி அதனுடைய ஒலியை எழுப்பும் அப்படின்னு பார்க்குறோம். காகம் கரையும், காகம் கரையும். 1க்கு 2 ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்கள். 1க்கு 2. அப்போ ஏ ஆப்ஷன் இல்லை, பி ஆப்ஷன் இல்லை. இது 2ஐயும் ஒமிட் பண்ணிவிடுவோம். இருந்தால் சியும் டியும் தான் இருக்கணும். அடுத்ததாக 2 பார்க்குறோங்க. குதிரை கனைக்கும். குதிரை என்ன பண்ணும்? கனைக்கும். 2க்கு 3. அப்போ இங்கே பாருங்கள், சி ஆப்ஷன் இல்லை. இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் பார்த்து ஆன்சர் ரிஜெக்ட் பண்ணுறது போல் நிறைய ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அப்போ ஏ இல்லை, பி இல்லைன்னு முன்னாடியே பார்த்தோம். இந்த இது மூலயமா சி இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. மீதமுள்ளதை செக் பண்ணிக்குவோம். சிங்கம் அப்படிங்கிறது என்னது? என்ன பண்ணும்? சிங்கம் முழங்கும். சிங்கம் முழங்கும். குயில் கூவும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ஈஸியானதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி சரியான விடை. மூலன் என்னும் இயற்பெறை பெயரை உடையவர் யார்? மூலன், மூலர், அதுதான் திருமூலன், திருமூலர் அப்படின்னு பெயர் வந்திருக்கும், பெயர் மாற்றம். இப்போ மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் திருமூலர். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி தேர்விலும் கண்டிப்பாக பெரியாரை பற்றிய வினாக்கள் வந்திருக்கும். ஆனால் கடைசியாக நடந்த 2024 இப்போது கேட்ட குரூப் 4ல் பெரியாரை பற்றிய வினா வரல அப்படின்னு ஒரு சர்ச்சையாச்சு. அதனால் பெரியாரை பற்றிய வினாவும் கண்டிப்பாக தேர்வில் இருக்கும். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? குமரிலப்பட்டர், கால்டுவெல், ச அகத்தியலிங்கம், ஈரஸ் பாதிரியார். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ச அகத்தியலிங்கம். நவ்வி என்ற சொல்லின் பொருள் என்ன? மான், நாய், புலி, பசு. நவ்வி என்ற சொல்லின் பொருள் மான். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது எது? கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், குளோரோஃப்ளோரோ கார்பன், மீத்தேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பொது அறிவில் வரக்கூடிய வினா பொது தமிழில் வந்திருக்கு. இது பொது தமிழில் பாடப்புத்தகத்தில் கேட்கும் ஏதோ ஒரு சில வினாக்கள் இது போல் 1, 2, 3 வினாக்கள் வருது. அறிவியல் தொடர்பான தலைப்பில் இது வரும். குளிர்பதன பெட்டியில் பயன்படுவது என்ன அப்படின்னா சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோ கார்பன். தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கிரவுல், கால்டுவெல், வீரமாமுனிவர், போப். தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இந்த வாக்கியம், இந்த கடித பகுதி யாருடையது? திருவிக, மூவா, அண்ணா, நேரு.
தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு என்று கூறியது மு. வரதராசனார். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனார் பாராட்டு பெறுபவர் யார்? திருவிக்கா யாரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காரு? முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். நம்ம இப்போ ஸ்டடி சென்டரில் படிக்கிறவங்களுக்கு சொல்லியிருப்போம், ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா 3 ரவுண்டு போகணும்னு சொல்லியிருப்போம். ஃபஸ்ட் ரவுண்டு 100% வினா தெரிஞ்சதுக்கு மட்டும் ஷேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு சில வினா மற்ற வினாவுக்கு தொடர்பு படுத்தி இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம ஆதாரத்தோடு நிறைய காமிச்சிருக்கோம். ஒரு வினாவுக்கு தெரியல அப்படின்னா அந்த வினாவுக்கோட ஆன்சரு மற்ற வினாவுக்கு தொடர்பு படுத்தி ஒரு சில டைம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இதில் பார்த்தோன்னா முத்துராமலிங்க தேவரை பற்றி இன்னொரு வினா வந்துருந்துச்சு, ஆனால் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. பட் இது போல் நிறைய தொடர்பு உள்ள வினாக்கள் வரும். ஃபஸ்ட் ரவுண்டு 100% தெரிஞ்ச கொஷினை சால்வ் பண்ணணும். அப்போ போய் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் வரும்போது என்ன பண்ணுவோம், 2வது ரவுண்டு மேக்ஸிமம் 3rd ரவுண்டுக்கு வேலை இல்லை, 2nd ரவுண்ட்லேயே முடிச்சிடலாம். 3rd ரவுண்டு சொல்லும்போது இந்த மேத்ஸ் கொஷினுக்கு சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லுவோம். அதனால் ஃபஸ்ட் ரவுண்டு 2nd ரவுண்டு அப்படிங்கிறது பெஸ்ட்டு. இல்லை இன்னும் கொஞ்சம் ஆன்சர் 3rd ரவுண்டுக்கு போகும்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் 3rd ரவுண்டு அவாய்ட் பண்ணிவிட்டு 2nd ரவுண்டோட கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சொன்னது போல் ஒவ்வொரு கொஷின் மற்றொரு கொஷினுக்கு தொடர்பு படுத்தி இருக்கிறதால அந்த ஆன்சர் நம்ம கம்ப்யூட்ரு ஓஎம்ஆராக இருக்கிறதால நம்ம ஷேர் பண்ணிவிட்டு போய் ஆன்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. அதே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம போய் கேன்சல் பண்ணி ரீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஓஎம்ஆருக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், ரவுண்டு அப்படிங்கிறது. காமராசரின் அரசியல் குரு யாரு? காந்தியடிகள், அண்ணா, நேரு, சத்தியமூர்த்தி. காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? பாவிய கொத்து எழுதியிருக்காரு, பள்ளி பறவைகள் எழுதியிருக்காரு, கொய்யாக்கனி எழுதியிருக்காரு. குறிஞ்சித்திட்டு அப்படிங்கிற நூலை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதவில்லை. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர்? தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் அம்பேத்கர், கெல்லட், கமில் சுவலபில், முனைவர் எமினோ. இதில் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தருமம் என்று கூறியவர்? ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தருமம் என்று கூறியவர் ராணி மங்கம்மாள், அஞ்சலையம்மாள், வள்ளியம்மை, வேலு நாச்சியார். யார் சொன்னாங்கன்னா ராணி மங்கம்மாள் சொல்லியிருக்காங்க. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இவ்வாறு யாருடைய கடித பகுதியில் கூறப்பட்டுள்ளது? ஏற்கனவே இது போன்ற வினா மூவாவை பற்றியது. கடிதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ யார் அப்படின்னா அண்ணாவா, இந்திரா காந்தியா, மூவாவா, திருவிக்காவா அப்படின்னா இந்த வாக்கியத்தை சொன்னது கடித வடிவில் மூவா தான் சொல்லியிருப்பாங்க. சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி. சாதுவன் வணிகன் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு மணிமேகலை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக பொறுத்துக ஊர் பெயர், அந்த கோயில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். திருவரங்கம் கோயில். திருவரங்கம் வேறு பெயர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், உண்மை பெயர், சிறப்பு பெயர். திருவரங்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கம். சுத்த தமிழில் திருவரங்கம்னு சொல்லுவோம், அது ஸ்ரீரங்கம், இன்றைய ஸ்ரீரங்கம் அதுதான். திருச்சிற்றம்பலம் அப்படின்னா சிதம்பரத்துடைய வேறு பெயர் தான் திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக திருமறைக்காடு. திருமறைக்காடு புகழ்பெற்ற ஒரு தமிழ் புலவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. யார் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. திருமறைக்காடு வேதாரண்யம். அங்கையர்கண்ணி மீனாட்சி. அங்கையர்கண்ணி மீனாட்சி.
ஆப்ஷன் பி சரியான விடை. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981, 1982, 1983, 1985. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு 1981 நடைபெற்றது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ன கவிதை பாடியவர்? சுரதா, கண்ணதாசன், பாரதிதாசன், மு. மேத்தா. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ன கவிதை வடிவில் பாடியவர்? கண்ணதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என்று பாடியவர்? பாரதிதாசன், பாரதியார், சுரதா, கண்ணதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் என கூறியவர் பாரதிதாசன். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. களம், தோணி, புணரி, மிதவை. இதா களம், பரிசில், ஓடம், பறவையா? பறவை அப்படின்னா கடலை குறிக்கக்கூடியது, இது இல்லை. களம், வங்கம், புனை, அம்பி. களம், பரிசில், ஆழி, ஃபகுரி. ஆழி என்றாலும் கடலை குறிக்கக்கூடியது. அப்போ மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள் எது அப்படின்னா, களம் அப்படின்னாலும் மரக்கலத்தை குறிக்கும், வங்கம் அப்படின்னாலும் மரக்கலம், புனை 3 சுழி நை மரக்கலம், அம்பி அப்படின்னாலும் மரக்கலத்தை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் சி சரியான விடை. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு வினாவும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி வரும்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. அந்த வினா இங்கே வந்திருக்கு. எப்படி? மீனாட்சி அங்கே என்னன்னு பார்த்துருந்தோம், அங்கேயர் கண்ணின்னு பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 4 கொஷினுக்கு முன்னாடி. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொருத்துக. மீனாட்சி அப்படிங்கிறதுடைய பெயர் என்ன? இப்போ வரைக்கும் நம்ம மீனாட்சின்னு பேர் வைக்கிறோம்ல, அதோடைய தமிழ் சொல் என்ன? அங்கையர் கண்ணி அப்படின்னு பேர். இதை அந்த திருவரங்கம், திருச்சிற்றம்பலம், திருமறைக்காடு ஆப்ஷனில் வந்துருந்துச்சு. அடுத்ததா மதுர வசனி. மதுர வசனி, கட்க நேத்திரி, விசாலாட்சி அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் பார்க்குறோம். மதுர வசனி அப்படின்னா தேன்மொழி பாவை அப்படின்னு பொருள். மதுர வசனினா தேன்மொழி பாவை. அடுத்ததா கட்க நேத்திரினா வால் நெடுங்கண்ணி. கட்க நேத்திரி, வால் நெடுங்கண்ணி. விசாலாட்சி, நீல் நெடுங்கண்ணி. சமீபத்தில் நம்ம இந்த ஜென்ரேஷனில் இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பயன்பாட்டில் இருக்குது. மீனாட்சி அங்கையர் கண்ணி, மதுர வசனி தேன்மொழி பாவை, கட்க நேத்திரி வால் நெடுங்கண்ணி, விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி. ஆப்ஷன் பி சரியான விடை. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஓர் மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இதற்கான விதிகள் நம்ம பார்த்துருந்தோம். பிழையற்ற மரபு பிழைகள், மயங்குழி பிழைகள். இந்த விதியில் இதுக்கான ரீசன் சொல்லியிருப்போம், அதை பாருங்கள். ஓர் மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு மாவட்டம் தான் சொல்லணும். ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர். விதி என்ன ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, உயிர் எழுத்து வரும்போது ஓர் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படணும். உயிர்மை எழுத்து வரும்போது ஒருன்னு வரணும். அப்போது ஒரு மாவட்டம் ஓர் அமைச்சர். ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து. அப்போது ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர், ரெண்டுமே ஒருன்னு வருது பாருங்கள். அப்படியும் வராது. ஓருன்னு அப்படியும் வராது. ஒருன்னு வராது. விதி புரியுதுங்களா? என்ன விதி சொன்ன? உயிரெழுத்து வந்தால் ஓர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அப்போ ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அப்படிங்கிறது சரியான விடை. மாகதம் எனப்படுவது மதுர கவியா, சித்திர கவியா, வித்தார கவியா, ஆசு கவியா? மாகதம் எனப்படுவது வித்தார கவி. அகத்திணையின் வகைகள் எத்தனை? அகத்திணையின் வகைகள் 7. கரன்தேர் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதணும். கரணத்தேர். கரணத்தேர் எப்படி பிரிச்சுன்னா, கரணம் கூட்டல் தேர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை, அப்படி கிடையாது.
கரத்தேர் அப்படின்னா கரணத்து கூட்டல் ஏர் அப்படிங்கிறது சரியான விடை. கரணத்து கூட்டல் ஏர். மாறியுள்ள சீர்களை ஒழுங்குபடுத்தி, அதாவது சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுதல். இல்லாரை எல்லுவர் செல்வரை எல்லாம், மீனிங்ஃபுல்லாக இல்லை. இல்லாரை செல்வரை எல்லாரும் எல்லுவர் இல்லை. இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை, இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை அப்படிங்கிறது தான் சரியான விடை. இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை. இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது நமக்கு. ஒரு கண்டிப்பாக மற்ற வார்த்தையாக இருந்துச்சுன்னா நமக்கு தெளிவாக சொல்ல முடியும். இது போன்ற வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆன்சர் என்ன அப்படின்னா இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை. அடுத்தது இதே போல தான் மேலே உள்ளதான். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதிக்க. இது கொஞ்சம் நம்ம ஈஸியாக எழுதலாம்னு நினைக்கிறேன். குணநலம் நலனே சான்றோர் பிறநலம். சான்றோர் நலனே குணநலம் பிறநலம். குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். சான்றோர் குணநலம் நலனே பிறநலம். இதுவும் எளிமைன்னு சொல்ல முடியல. வார்த்தைகள் சிம்பிளாக இருந்தாலும் இதையும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறது போல தான் இருக்குது. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் அப்படிங்கிறது சரியான விடை. பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள். பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய பகுபத உறுப்புகள் மொத்தம் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். அதில் எல்லா உறுப்புகளும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் இந்த 2 உறுப்புகள் இருந்தாகணும். அது எதை சொல்கிறோன்னா பகுதியும் விகுதியும் கண்டிப்பாக இருந்தாகணும். உருவேனில், உரு அப்படின்னாவே நம்ம சொல்லியிருப்போம் எளிமையாக சொல்கிறதுக்கு. உருவேனில் இலக்கண குறிப்பு என்னென்னா வினை தொகையா, உரிச்சொல் தொடரா, பண்பு தொகையா, வினை எச்சமா. இதில் உருவேனில் அப்படிங்கிறது அதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோன்னா உரிச்சொல் தொடர் என்பது சரியான விடை. இறை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். இறை செப்பு அப்படிங்கிறது வினாவை குறிப்பதா, மொழியை குறிப்பதா, விடையை குறிப்பதா, இறைவனை குறிப்பதா அப்படின்னா விடையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் தான் இந்த இறை செப்பு அப்படிங்கிற சொற்கள். கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண் சிறியது. சென்டென்ஸு ஒருமை பன்மை பிழை. யானையின் கண்கள் சிறியது. யானையின் கண்கள் சிறியன. யானையின் கண் சிறியன. ஒருமை பண்பை சொல்கிறோம்ல, யானையின் கண் சிறியது. கண் 2 கண்கள் இருக்குது. அப்போ அது ப்ளூரல் ஃபார்மில் வரணும். யானையின் கண் ஃபஸ்ட்டு சென்டென்ஸை ஒமிட் பண்ணுறதுக்கான ரீசன். யானையின் கண்கள் சிறியது ப்ளூரல் ஃபார்ம் வந்துச்சுன்னா இங்கேயும் ப்ளூரல் ஃபார்ம் தான் சொல்லணும். ப்ளூரல் ஃபார்ம் யானையின் கண்கள் சிறியன அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. ஓடையில் யானையும் யானை டேஷும் நின்றன. யானையுடைய இளமை பெயர் மறைமுகமாக கேட்டிருக்கானுங்க. யானையுடைய இளமை பெயர் கன்று, அதாவது யானையுடைய குட்டி. அதை நம்ம குட்டின்னு சொல்கிறது தவறு. யானை கன்று என்பது சரியான விடை. அடுத்ததாக மொழிபெயர்ப்பு. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ரெஃப்ரிஜிரேட்டர். குளிர் பதன பெட்டி, குளிரூட்டும் பெட்டி, குளிர் சாதன பெட்டி, குளிர் காக்கும் பெட்டி. அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர்னா குளிரூட்டும் பெட்டி. குளிரூட்டும் பெட்டி என்பது சரியான விடை. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள். தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 42 43 2 எக்ஸாக்டாக இப்போ சொல்ல முடியல. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்குது. அந்த 42 சொற்கள்லேருந்து தான் 1 முதல் 3 வினாக்கள் வரும். அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அப்போ கோ என்ற இச்சொல்லின் உரிய பொருள் என்ன அப்படின்னா அரசன். கோ என்றால் அரசனை குறிக்கும். அடுத்தது உவமையால் விளக்கப்படும் பொருளை கண்டறிதல். அத்தி பூத்தார் போல. அத்தி பூத்தன்னா எப்போ அடிக்கடி பூக்காது, எப்பயாவது பூக்கும். அது அப்படின்னா அரிய செயல். எப்பயாவது ஒரு டைம் பூக்கிறது தான் அரிய செயல்னு சொன்னோம். உயிரும் உடம்பும் போல அப்படின்னா நகையும் சதையும் போல. நண்பர்களை பற்றி சொல்லுவது. உயிரும் உடம்பும் போல அப்படின்னா எதை சொல்கிறோம்? ஒற்றுமை.
ஆற்றில் கரைத்த புளி போல. பாத்திரத்தில் கரைச்சோம்னா பயன்படுத்துவோம், ஆற்றில் கரைச்சோம்னா அது என்ன இல்லை, பயனில்லை. இடி விழுந்த மரம் போல அப்படின்னா வேதனை. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அப்படின்னா தேவாரமா, திருவாசகத்தில் இருக்கா, ஏர் 70 இருக்கா, திருக்கோவையில் இருக்கா? அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அப்படிங்கிற பாடல் வரி திருவாசகத்தில் தான் இருக்குது. கேழல் என்ற சொல்லினுடைய பொருள் எந்த விலங்கை குறிக்குது? கேழல் அப்படிங்கிறது ஒரு விலங்கு குறிக்குது. எருமையா, புலியா, கரடியா, பன்னியா? கேழல் என்பது பன்றியை குறிக்கக்கூடிய சொல். அடுத்ததாக தமிழ் அறிஞர்கள் அவருடைய ஊர் பெயரோட பொருத்துறோம். திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர். திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். சுந்தரர் பிறந்த ஊர் திருவெண்ணை நல்லூர். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாத ஊர். மாணிக்க வாசகர் எல்லாமே தான் அவருடைய பேர் பார்த்தானே இருக்கும். அதை நம்ம ஷார்ட்கட்டு சொல்ல முடியல. நம்ம அடுத்தடுத்த காணொலியில் ஃப்ரீயாக பார்க்கும்போது நிறைய ஷார்ட்கட் சொல்லுவோம். திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருவெண்ணை நல்லூர், சுந்தரர் திருவெண்ணை நல்லூர், மாணிக்க வாசகர் திருவாத ஊர். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். நற்றிணை, கலித்தொகை, குறுந்தொகை, புறநானூறு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? நூலினுடைய உட்பிரிவு தான் காண்டம். தேம்பாவணியுடைய உட்பிரிவு காண்டம். அப்போ தேம்பாவணியில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 3 காண்டங்கள் இருக்குது. அடுத்ததாக பொருந்தாத இணை சொல்லும் பொருளும் தான். மேதி என்றால் எருமை, சரியானது. சந்தம் என்றால் அழகு. கோதில் என்றால் பசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோதில் என்றால் பசு கிடையாது. அங்கனர் என சொல்கிறவர் யார் அப்படின்னா சிவனை தான் அங்கனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேதி எருமை சரியானது, சந்தம் அழகு சரியானது, அங்கனர் சிவன் சரியானது. தவறானது கோதில் பசு அப்படிங்கிறது தவறானது. அது சொல்லும் பொருளும் பொறுத்துக. நயனம் என்றால் கண்கள். நயனம் கண்கள். இந்து என்றால் நிலவு. முறுவல் என்றால் புன்னகை. புன்முறுவல் அப்படின்னு சொல்கிறது. புன்முறுவல் புன்னகை. அல் இருள். சரியான விடை ஆப்ஷன் ஏ. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி, இளம் பெருவழுதி, உக்கிர பெருவழுதி, பாண்டியன் மாறன் வழுதி. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. புரிசை என்ற சொல்லின் பொருள் என்ன? புரிசை என்ற சொல்லின் பொருள் வேகமா, வளமா, மதிலா, மேகமா? புரிசை என்றால் மதிலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்தான். அடுத்தது திரும்ப உருமு என்ற சொல்லின் பொருள். உருமு அப்படின்னா இடுப்பா, இடியா, கதிரொலியா, மேகமா? உருமு என்றால் இடியை குறிக்கும் சொல்லாகும். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது? நந்தி கலம்பகம், 4000 திவ்ய பிரபந்தம், கலித்தொகை, நற்றிணை. இவற்றுள் குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையில் உன்கடம் நனையாதே. இங்கு கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன? உடம்பு, கால்கள், கைகள், தலை. கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அவருக்கு தொடர்பு இல்லாதது எதுன்னு பார்க்குறோம். உமையால் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டார். இதிலே நம்ம நிறைய வினாக்கள் உருவாக்க முடியும். பொற்கிண்ணத்தில் ஞானப்பாலை அளித்தது யாரு? உமையால். யாருக்கு அளித்தார்? திருஞான சம்பந்தருக்கு தான் அளித்தார். அப்போ சரியான விடை இது.
திருஞான சம்பந்தர் வந்து 220 தலங்களை வழிபட்டார். சரியானதான். ஆமாம், 220 தலங்களை வழிபட்டிருப்பார். திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டார். இவருடைய சிறப்பு பெயர் வந்து திராவிட சிசு. இவரை திராவிட சிசு என சொன்னது யாருன்னா ஆதிசங்கரர் தான். இதுவும் சரியான விடை தான். அடுத்ததாக, அப்பூதி அடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார். அந்த கதையை கேட்டிருந்தா நமக்கு தெரியும். அப்பூதி அடிகளின் மூத்த மகனை உயிர் பெற செய்திருப்பார். ஆப்ஷன் பி சரியான இது. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டில் தவறாக இருக்குது. மீதி எல்லாமே சரியானது. உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் எத்தனை? உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை 80. சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது எந்த ஆண்டு பெற்றார்? சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருதை 1991 பெற்றார். நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? நந்தி கலம்பகம் 3ஆம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் எது? 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார்? சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் கம்பர். இரட்டை காப்பியம் என்பன. சிலப்பதிகாரமும் மணிமேகலைத்தை நாம் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். வெள்ளிப்பிடி அருவா விடலைப்பிள்ளை கை அருவா, சொல்லி அடித்த அருவா அப்படிங்கிற எப்பாடல் வகை. இது அருவா அடிக்கிறவங்க பாடக்கூடிய நாட்டுப்புற பாட்டு வகை. நாட்டுப்புற பாடலினுடைய வகைகள் மொத்தம் எத்தனை அப்படிங்கிறது ஒரு தேர்வில் கேட்டிருப்பாங்க. இதில் நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிறது உறுதியாக சொல்லுவோம். அதுலேயே பர்டிகுலராக கேட்டிருக்காங்க. குறிப்பு, பெயரச்சம், வினையச்சம் நம்ம சொல்கிறோம்ல, பெயரச்சம் இருக்கும். அதை குறித்து சொல்லக்கூடியது குறிப்பு பெயரச்சம் போல். இந்த நாட்டுப்புற பாடல் குறிப்பாக எந்த தொழிலில், இது வந்து தொழில் செய்கிறவங்க பாடக்கூடியது. யார்? அந்த அருவா அடிக்கிறவங்க. அப்போ தொழிற்பாடல் அப்படிங்கிறது இது. யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்? வாணிதாசன், கணியன், பாரதியார், பாரதிதாசன். இங்கே கணியன் அப்படின்னா யார் சொல்கிறாங்க? கணியன் பூங்குன்றனார். அப்போ யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் அப்படின்னு இளங்கோவையை புகழ்ந்து பாடியது பாரதியார் பாடினார். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி, தேசிய கொடி, தேசபக்தி, தமிழ் தேசியம். இதில் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் அப்படிங்கிறது கதரின் வெற்றி அப்படிங்கிறது தான். படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த சென்டென்ஸுக்கான வாக்கியம் இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். தொடர்பு படுத்தி அதாவது ஒரு வினான் மற்றோடு தொடர்பு உடையதாக இருக்கும் அப்படின்னு. தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உள் நெறியாக இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே இந்த சென்டென்ஸை எங்கே இருக்குது, யாருடைய கடிதத்தில், லெட்டரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது தான். தலைமை தன்னை தேடி வரட்டும், நீ போய் அலையாத. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேட வேண்டுவது தொண்டு மட்டும்தான், தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொன்னது யாருன்னா மூவா அவருடைய கடிதத்தில் தான் சொல்லியிருப்பார். வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு. 3 வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். அதில் எந்த வட்டமேசை மாநாடு அப்படின்னு சொல்லலை. இதுவும் வந்து ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஜிகே கொஷின் தான். இது தமிழில் கேட்டிருக்காங்க. 3 வட்டமேசை மாநாடு நடந்திருக்கு. எந்த வட்டமேசை மாநாடுன்னு சொல்லலை. ஆனாலும் 3 வட்டமேசை மாநாடுடைய டேட்டு தெரிஞ்சால் தான் இதில் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். 3ல் ஏதோ ஒன்று தான். அப்போது 1930 வட்டமேசை மாநாடு நடந்ததாக சொல்கிறாங்க. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அறியப்படுபவர்? பிச்சமூர்த்தி, உடுமலை நாராயண கவி, சுரதா, வாணிதாசன்.
பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. அடுத்ததாக பொறுத்துக. இதுவும் நிறைய டிஎன்பிசி எக்ஸாம்லேயே கேட்டிருக்கேன். சமீபத்தில் குரூப் 4ல் 2024 குரூப் 4லேயும் வந்திருக்குது. அறிவியல் தலைப்பில் எட்வர்டு மைபிரிட்ஜ் எதை கண்டுபிடித்தார் அப்படின்னா, ஓடும் குதிரையை வைத்து இயக்கம் படத்தை தான் எட்வர்டு மைபிரிட்ஜ் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடிச்சவர் எடிசன். ஈஸ்ட்மேன் பட சுருளை கண்டுபிடிச்சிருப்பார். ஃப்ரான்சிஸ் சென்கின்சு அப்படிங்கிறவர் இயக்கப்படத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இது தெளிவாக பார்த்துக்கோங்க. பாவனர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. நம்ம சென்டரில் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த வருஷம்லாம் டிஎன்பிஎஸ்சியோடைய ஜென்ரல் சயின்ஸில் தான் வரும், தமிழில் இது போன்ற இயர் வராதுன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். ஏன்னா நிறைய கொஷின் அனலைஸ் பண்ணும்போது எக்ஸப்ஷன் கேஸாக ஒரு சில இயரில் தமிழ் வினாக்கள்லேயே இயரும் விடையாக வருது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. அதனால் அந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிக்கோங்க. தமிழ் வினாவிலும் வருடம் கேட்கப்படலாம் படும். பாவனர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974 தான் பணியமர்த்தப்பட்டிருக்காரு. தமிழர் புலம்பெயர காரணங்கள்: பஞ்சம், அந்நியர் படையெடுப்பா, வறுமை, மேலை நாட்டின் மோகமா, வணிகம், தமிழ்நாட்டில் வாழ விருப்பம் இன்மையா, வாணிகம் வேலை வாய்ப்பா. அப்போ இதனால் முதல் ரீசன் வாணிகம் செய்ய தான் போனாங்க, இரண்டாவதாக வேலை வாய்ப்பு. அப்போ தமிழ் மக்கள் புலம்பெயர காரணம் வாணிகம் செய்யவும் வேலை வாய்ப்பு தேடியும். முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு எது? முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும்? பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2 வகைப்படும். இப்போ பெரியாரை பற்றிய 2 வினாக்கள் வந்திருக்கு. இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கிறது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எந்தெந்த நாட்டில் குடியரசுத் தலைவர்களாகவும் இருக்கிறாங்க, தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறதுக்கு எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, சிங்கப்பூர்லேயும் இருக்கிறாங்க, மொரீசியஸ்லேயும் இருக்கிறாங்க. இதுதான். அப்போ இது வரைக்கும் நாம் 2017 நடந்த பொது தமிழில் கேட்கப்பட்ட 100 வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம். அடுத்தடுத்த காணொளியில் மற்ற வினாக்களும் விடைகளும் காணலாம். நன்றி, வணக்கம்.